ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஈட் த ஃபைனஸ்ட். இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் நம்ம ஷேர் பண்ண போகிறது ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி. இந்த ரெசிபி எல்லாருக்குமே பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபி. எப்படி பண்ணாங்கன்னு வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட ரெசிபியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம 1 லிட்டர் பால் எடுத்துக்க போகிறோம். அந்த 1 லிட்டர் பாலில் 1/4 கப் எடுத்துட்டு கஸ்டர்ட் பவுடரில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பைனாப்பிள் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. ஒரு லிட்டர்லேருந்து 1/4 கப்பு பால் எடுத்துக்கிறோம். மீதி 3/4 லிட்டர் பால் இங்கே இருக்குது. இதை நம்ம காய்ச்சிக்கலாம். பால் காய்ச்சினதுக்கு அப்புறமா 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கெட்டியாற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கெட்டியானதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ சூடு ஆறணும், நல்லா ஆற விட்டுருங்க தனியா. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு கிண்ணத்துல ஊற்றிக்கோங்க. கூடவே ஆப்பிள், மாதுளை, வாழைப்பழம், பப்பாளி, முலாம்பழம், கொட்டை இல்லாத கருப்பு திராட்சை, செரி பழம் இதெல்லாமே பொடிசா நறுக்கி 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. நீங்க சேர்த்துக்கக்கூடிய பழங்கள் நல்ல நிறமா இருந்தாதான் ஃப்ரூட் கஸ்டர்ட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். எல்லா பழமும் நல்லா கலந்து வச்சதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. நல்லா ஜில்லேறணும். வெயில் காலம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. இந்த வெயில் காலத்துல கண்டிப்பா ஃப்ரூட் கஸ்டர்ட் சாப்பிட்டா ரொம்ப இதமா இருக்கும். பொதுவாக எல்லாரும் ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணும்போது இந்த ஸ்டெப்போட நிப்பாட்டிக்குவாங்க. ஆனால் இது கூடவே நம்ம ஜெல்லி பண்ணி சாப்பிட்டோம்னா இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும். அந்த ஜெல்லி எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இந்த ஜெல்லி பண்ணுறதுக்கு அகார் அகார் பவுடர் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஜெலட்டின் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அகார் அகார்ங்கிறது வெஜிடேரியன், ஜெலட்டின்ங்கிறது நான் வெஜிடேரியன், உங்கள் இஷ்டம் தான். ஒரு பாத்திரத்தில் தண்ணி 2 கப்பு ஊற்றிக்கோங்க. ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். நல்லா சூடான பிறகு ஜீனி 2/3 கப்பு சேர்த்து ஜீனி கரையிற வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. பிறகு அகார் அகார் கலவையை சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேம்ல. அதுக்கு மேல கொதிக்க விட வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அது 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இல்லைன்னா ரெட் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி கப்பு மேலே நம்ம கிளாஸை நிற்க வச்சு அங்கே உள்ள அகார் அகாரம் ஊற்றினா செட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிறகு இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப்பு அளவு அகார் அகாரை ஊற்றிக்கோங்க. அகார் அகார் சூடு ஆற செட் ஆக ஆரம்பிக்கும். அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு வச்சிருங்க. நல்லா செட் ஆயிடும். பாத்தீங்களா ஜெல்லி எவ்வளோ அழகா செட் ஆயிருக்குன்னு. இது கூடவே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம்ல ஃப்ரூட் கஸ்டர்ட், அதை சேர்த்து நல்லா பரிமாறிக்கோங்க. இந்த மாதிரி கிளாஸ்ல நீங்க சர்வ் பண்ணாதான் பார்க்கறதுக்கு கவர்ச்சிகரமா இருக்கும். குழந்தைகளுக்கு, வரக்கூடிய கெஸ்ட் எல்லாத்துக்குமே இதை டெசர்ட்டா நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லா நம்ம டெசர்ட்டை ரெடி பண்ணி வச்சோம்னா யாருக்குங்க சாப்பிட தோணாது? கண்டிப்பா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த ரெசிபிஸோட அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.